ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நவகிரகங்கள் பற்றி தான் பேச போறோம். நவகிரகங்கள் அப்படிங்கிறது 9 வகையான கோள்கள். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இதெல்லாம் இந்த 9 கோள்களும் நம்மளுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கர்ம வினைகளின்படி இன்ப துன்ப பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றது. குறிப்பாக மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நவகிரகங்களோட பிணைந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப இந்த நவகிரகங்கள் செயல்பட்டு நமக்கு நன்மை தீமைகளை தருது. ஆத்மா, மனம், பலம், வாக்கு, ஞானம், துக்கம், இடையூறுகள், லாபம், வெற்றி, மகிழ்ச்சி, மனைவி, குழந்தைகள், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நவகிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ நம்ம உடம்புல எலும்பு இருக்குது அப்படின்னா அந்த எலும்பு, ரத்தம், தோல், தசை, நரம்பு, மூளை, இந்திரியம், இது எல்லாத்துலேயுமே நவகிரகங்களினுடைய செயல்பாடு இருக்குது. தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் ஆத்மா, எலும்புக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். தாயின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் மனசு, ரத்தத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார். செவ்வாயும் ராகுவும் பலம் தரக்கூடியதாக இருக்குது. புதன் கிரகம் வாக்குக்கும் தோலுக்கும் காரணமாக அமையுது. குரு பகவான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அது மாதிரி சுக்கிரன் இந்திரியத்துக்கு பொறுப்பாக இருக்கார். சனியும் கேதுவும் நரம்பும் மற்றும் துக்கங்களுக்கு காரணமாக இருக்காங்க. இப்படி ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதை வச்சு அவங்களுடைய தன்மையையும் சொல்லுவாங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கணிச்சு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களுக்கும் நம்ம உடல் உறவுகளுக்கும் தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதினு எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நவகிரகங்களை வணங்குறதுனால நமக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக உடல் ஆரோக்கியம். சூரியனை வழிபட்டால் கண் நலம், உடல் நலம், ஆயுள் விருத்தி எல்லாம் கிடைக்கும். சந்திரனை வழிபட்டால் இனிமை, வாழ்க்கையில மகிழ்ச்சி, அழகு, ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்கும். செவ்வாய் நமக்கு தைரியத்தையும் பேச்சாற்றலையும் தோல் வலிமையையும் வழக்குகளில் வெற்றியையும் கொடுக்கக்கூடியவர். புதன் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் தருவார். குரு நல்ல குழந்தைகள், நல் வாழ்க்கை, நல்ல புத்தி, புகழ் இதெல்லாம் தரக்கூடியவர். சுக்கிரன் நல்ல மனைவியையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கீர்த்தியையும் தரவல்லவர். சனியை வழிபட்டால் நோய்கள் எல்லாம் தீரும், தரித்திரங்கள், சிரமங்கள் எல்லாம் வராமல் இருக்கும். ராகுவை வழிபட்டால் நரம்பு பலவீனம் இருந்தால் அதெல்லாம் சரியாகுமாம், நோயில்லா வாழ்க்கை கிடைக்கும். கேத்துவை வழிபட்டால் முக்தி, வெற்றியெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. நவகிரகங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். நவகிரக தலங்கள்னு சொல்லும் பொழுது கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். சூரியனுக்கு சூரியனார் கோவில், சந்திரனுக்கு திங்களூர், அங்காரகனுக்கு வைத்தீஸ்வரன் கோவில், புதனுக்கு திருவெங்காடு, குருவுக்கு ஆலங்குடி, சுக்கிரனுக்கு கஞ்சனூர், சனிக்கு திருநள்ளாறு, ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேதுவுக்கு கீழப்பெரும்பள்ளம். இந்த இடங்கள் நமக்கு தெரியும். சென்னையிலேயே நவகிரக தலங்கள் இருக்குது. இப்போ சென்னை வாசிகளும் சரி, அல்லது இப்போ விடுமுறை வரப்போகுது வெளியூரில் இருந்தும் சென்னைக்கு வரக்கூடியவங்களும் சரி, இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நவகிரக தலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது போய் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? சென்னையில் இருக்கக்கூடிய நவகிரக தலங்கள், சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை செங்குன்றத்துக்கு பக்கத்தில் ஞாயிறு கோவில் இருக்குது. இங்கே அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனம் பண்ணி சூரியனுடைய அருளை பெறலாம். தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு அந்த முதல் சூரிய ஒளி சிவலிங்கத்துக்கு மேலே படும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு. சென்னையில் இருக்கக்கூடிய நவகிரக தலங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஞாயிறு செங்குன்றம் பக்கத்தில் இருக்குது. இது சூரிய தலம்னு சொன்னேன். திங்கள் அதாவது சந்திரனுக்குரிய தலம் சென்னை தீநகர் பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் கோவில் அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய தலமாம். செவ்வாய்க்குரிய தலம் வில்லிவாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோவில், புதனுக்கு திருவாலங்காடு, வியாழனுக்கு சென்னை ஆவடி வழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாடி வலிதாய நாயரை வழிபட்டால் குரு அருள் கிடைக்கும். குரு சிவனை வழிபட்ட தலம் இந்த தலம். வெள்ளிக்கு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் கோவில், சனிக்கு சென்னை பூக்கடை தங்கசாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஈஸ்வரரை வழிபட்டால் சனியினுடைய அருள் கிடைக்குமாம். அதே போல பொழுச்சலூர்ல இருக்கக்கூடிய கோவில் இதை வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கேதுவுக்கு சென்னை பாரிமுனை மண்ணடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மல்லீஸ்வரர், குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோவில் எல்லாம் இருக்கு. கேதுவுக்கு திருவொற்றியூர் வடபக்கநாதர் கோவில், அயனாபுரம் பரசுராமலிங்கேஸ்வரரை வழிபட்டால் நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், அது மாதிரி ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். சென்னையிலேயே நவகிரகத்திற்குரிய தலங்கள் இருக்கு. நவகிரக தலங்கள் பற்றி, நவகிரகங்கள் பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நவகிரகங்கள் பூஜை பண்ணின தலம் நிறைய இருக்கு. அதுல நவகிரகங்கள் எல்லாம் ஒரு சேர பூஜை பண்ணின சிவாலயங்கள் 3 இருக்கு. குறிப்பாக இந்த சிவாலயங்களை வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்குமா. அது எந்தெந்த சிவாலயம்னு பார்க்கும் பொழுது திருமங்கலக்குடி
கும்பகோணம் வழியில் கதிராமங்கலம் மயிலாடுதுறை சாலையில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஆடுதுறையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர். அதே போல் திருத்தெங்கூர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்தில் திருநெல்லிக்காவலை அடைந்தால் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் திருவலம் வேலூர்லேருந்து 9 கிலோமீட்டர். முருகத்தலமான வள்ளிமலை இங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு நவகிரக தோஷங்கள் எல்லாம் தீருமா. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.